அதனால ஆட்டோமேட்டிக்கா இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியான டயர்ட்னஸ், ஒரு பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, மூச்சு அடைப்பு, இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். நெஞ்சுச்சளி கட்டியிருப்பதன் காரணமா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு இறுக்கமான சூழல் இருக்கும். தொடர்ந்து இருமல் இருந்த வண்ணமே இருக்கும். ஸோ அப்ப இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு இப்ப நம்ம சொன்ன இந்த 3 யோகா மிக மிக ஒரு பயனுள்ளதா இருக்கும். கபால பத்தி எப்படி பண்ணணும்னு இப்ப வீடியோ காட்டுறோம். ஸோ மூக்குல மூச்சை இழுக்காம மூச்சை மட்டும் வெளியே விடணும். அப்ப ஆசனவாய் நம்ம கம்ப்ளீட்டா அந்த ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆசனவாயை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கணும். சிட்டிங் பொசிஷன் நம்ம பத்மாசனத்துல கூட உட்காரலாம். சோ இதுதான் கபாலபதி செய்யக்கூடிய முறை. சோ இந்த யோகா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 நாள் டயட் சொல்லியிருந்தோம். இப்ப அந்த டயட் பத்தி பார்க்கலாம். இப்ப இந்த 10 நாள் இப்ப நம்ம சொல்லக்கூடிய உணவை தவிர வேற எதுவும் சாப்பிடாதீங்க. ஏன்னா ஜீரணத்தின் குறைபாடுதான் எல்லா